வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி சீரியல் இன்றைக்கி எபிசோடில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். பாக்கியலட்சுமியும் அவங்களோட டீமும் இப்போ அவங்க சமைக்கிற இடத்துக்கு போகிறாங்க. சமையல் ஆர்டர் கொடுத்தவங்க சொல்கிறாங்க, மாப்பிள்ளை வெளிநாட்டுக்கு அவசரமாக கிளம்பி போகிறதுனால நாங்கள் அவசரமாக நிச்சயதார்த்தம் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வருஷம் மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு வர வரைக்கும் அவங்களோட சமையல் அவர் மறக்கவே கூடாது, அந்த அளவுக்கு நீங்கள் டேஸ்ட்டாக சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணிடலாங்க அப்படின்னு பாக்கியாவும் சொல்லிடுறாங்க. பாக்கியா கீழே வேலை பார்க்குற லேடிஸ் எல்லாருமே இப்போ வெஜிடபிள் கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாக்கியா ரொம்ப டென்ஷனாக நின்றுட்டு இருக்கிறாங்க. இனியாவுக்கு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நாங்கள் போயிடலாம்ல அப்படின்னு பாக்கியா செல்விட்ட கேட்குறாங்க. நீ ஏங்க்கா இப்படி பதட்டமாக இருக்கிற, அதெல்லாம் கண்டிப்பாக முடிச்சிடலாங்க்கா, பரிமாறதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோங்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க செல்வி. நீ இப்படி டென்ஷனாக நின்னா எங்களுக்கு எப்படிக்கா வேலை ஓடும் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்ததா பாக்கியா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. ரிசல்ட் வரதை நினச்சி இப்போ இனியா ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்க. என்னடா இவ்வளோ டென்ஷனாக இருக்கிறா அப்படின்னு செல்லியன் எழில்கிட்ட கேட்குறாரு. அவள் கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தா, ஆனால் நேரம் ஆக ஆக அவளோட டென்ஷன் ஓவர்ஃப்ளோ ஆகுது போல் அப்படின்னு எழில் சொல்கிறாரு. இனியா சாமி கும்பிடுறாங்க. கடவுளே, நான் உன்னை நம்பி தான் இருக்கிறேன், நல்ல ரிசல்ட் வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. நான் கம்மியாக மார்க் வாங்கினா என்னை யாரும் திட்ட மாட்டீங்கல்ல அப்படின்னு இனியா எல்லாத்தையும் கேட்குறாங்க. அமிர்தா சொல்கிறாங்க, நீ நைட்டெல்லாம் தூங்காமல் உட்காந்து படிச்சிருக்கிற இனியா, கண்டிப்பாக நீ நல்ல மார்க் தான் வாங்குவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படியே மார்க் கம்மியாக வந்தாலும் என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க அமிர்தா. மணி ஆயிடுச்சு, ரிசல்ட்டை பாருங்க அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. எழில் இப்போ ஃபோனை வாங்கி ரிசல்ட்டை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த சைட் லோட் ஆகிட்டே இருக்கு, ரிசல்ட் வரதுக்கு லேட் ஆகுது. இல்லையனும் அவரோட ஃபோனில் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. எழில் இப்போ ரிசல்ட்டை பார்த்துடுறாரு, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. யாராவது சொல்லுங்களேன், என்ன ரிசல்ட் தான் வந்திருக்கு அப்படின்னு இனியா கேட்குறாங்க. எழியன் இப்போ மொபைல் ஃபோனை வாங்கி பார்க்குறாரு. நீ உண்மையிலே நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கிற இனியா அப்படின்னு சொல்கிறாரு. 600க்கு 596 மார்க் வாங்கியிருக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. கேட்ட உடனே இனியா வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்மாவுக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இனியா கால் பண்ணுறாங்க. ஆனால் ஃபோன் நாட் ரீச்சபிள்லே இருக்குது. பாக்கியா இப்போது செல்விட்ட சொல்கிறாங்க, மணி 10 ஆயிடுச்சு, இந்நேரத்துக்கு ரிசல்ட் வந்திருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணி எவ்வளோ மார்க்குன்னு சொல்லலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. ஏங்க்கா அங்கேருந்து தான் ஃபோன் வரணுமா, இங்கேருந்து நீ ஃபோன் பேச மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க செல்வி. பாக்கியா ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க மொபைலில் சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. செல்வி ஃபோனே வாங்கி பார்க்குறாங்க, அதுலேயுமே சிக்னல் இல்லை. செல்வி, நீங்கள் பார்த்துக்கோ, நான் கொஞ்சம் தள்ளி போய் நின்று சிக்னல் கிடைக்குதான்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வராங்க. செல்வியுமே பின்னாடியே வந்துடுறாங்க. ஃபோனை ஒரு இடத்துலையே வச்சு சிக்னல் கிடைக்குதா அப்படின்னு பாக்கியா பார்த்துட்ருக்குறாங்க. சமையல் ஆர்டர் கொடுத்தவர் வராரு. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கிறீங்களா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பந்தி பரிமாறணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்னடானா செல்ஃபி எடுத்து விளையாண்டுட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு திட்டுறாரு. இதுக்கு தான் இந்த பொம்பளைகளே வேலைக்கு வேணான்னு சொன்னால் யாராவது கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. செல்வி சொல்கிறாங்க, வீட்டில் ஓசியாக சமைக்கணும்னா பொம்பளைங்க வேணும், அதுவே இது தொழிலாக பண்ணுனா ஆம்பளைங்க வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா சொல்கிறாங்க, உன்னோட கருத்துலாம் சரிதான், ஆனால் நீ எதுக்கு என் பின்னாடியே வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணியா நீ போனேன்னாக்கா பின்னாடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க செல்வி. அக்கா ரொம்ப டென்ஷனாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. கவலைப்படாதக்கா, இனியா அதெல்லாம் நல்ல மார்க் தான்க்கா வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க செல்வி. அடுத்ததா அந்த ஃபங்க்ஷன் வீட்டில் இப்போ என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிருது, பந்தி பரிமாற சொல்கிறாங்க. நீ வேணா கிளம்பி போக்கா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு செல்வி சொல்கிறாங்க. கிளம்புறதா இருந்தால் நான் அப்போவே கிளம்பி போயிருக்கணும், பந்தி பரிமாற நேரத்தில் கிளம்பி போனால் அது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. இனியாவுக்கு ஃபோன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க பாக்கியா. இனியாவுக்கு ஃபோன் கால் வருது. ஸ்கூல்ல இருந்து தான் கால் பண்ணுறாங்க தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. வெப்சைட்டில் மார்க் தப்பாக வந்துருச்சு, நீ நிறைய மார்க்லாம் வாங்கலன்னு சொல்கிறதுக்காக கால் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு கேட்குறாங்க இனியா. எழில் சொல்கிறாரு, ஃபோன் அட்டன் பண்ணி பேசி இனியா, கட் பண்ணிட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இனியா இப்போ ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. உங்கள் பிரின்சிபல் மேம் சொல்கிறாங்க, நீ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிற இனியா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ உடனே பேரண்ட்ஸை கூப்பிட்டு ஸ்கூலுக்கு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே இனியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னாச்சு இனியா, என்ன சொன்னாங்க அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. பேரண்ட்ஸை கூப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு வர சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. பேரண்ட்ஸை கூப்பிட்டு எதுக்கு வர சொன்னாங்க அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. ஏன்னா நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கிக்கிறேன் தாத்தா அப்படின்னு இனியா ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. கேட்ட உடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாக்கியா மறுபடியும் இனியாவுக்கு ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இனியாட்ட நான் ஒரு தடவை பேசினா போதும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.